இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, பிரைவேட்ல போட்ட விஷயத்த ஒரு பியூன் எடுத்துட்டு போய் சொல்றாருன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு இடம் குடுத்திருப்பாங்க அந்த மேனேஜ்மென்ட். அத என்ன வச்சு என் அவரு என்ன மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு கூட இப்போ எத்தன வரைக்கும் பேர தெரிய வரல. மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நான் இப்போ பார்த்த நியூஸ் படி 2022ல ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஹராஸ்மென்ட் நடந்திருக்கிறதாவும், அதுலருந்து ஒரு சில நியூஸ் வெளிவந்து, அதுக்கப்புறமாவும் ஒரு மாணவர வந்து ஹேர் ஸ்டைலுக்காக அவரையும் அவமானப்படுத்தி, அ ஒரு கொஞ்ச காலம் வந்து அவர கல்லூரிய வச்சு ஒதுக்கி வச்சதாவும், இந்த மாரியான நியூஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நம்ம வந்து Instagramல பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது, கன்டினியூவாவே இந்த இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுல ஒரு கல்லூரி ஈடுபடுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பிரச்சனை என்ன? அப்ப வந்து கரெக்ட்டான ஒரு முறையால தான் ஒரு நடக்குதா? அந்த கல்லூரி வந்து செயல்படுதா? அவங்களோட எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து ஒரு நல்ல சமுதாயத்த உருவாக்கணும். எல்லாரும் படிச்சு முன்னேறி வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாரி காலேஜஸ்ல போய் சேர்க்கிறதா இருக்கட்டும். அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு 10 பாத்திரம் தேய்ச்சு தான் அவங்கள படிக்க வச்சதாவும் நம்ம கஷ்டப்படுற வந்து ஃபேமிலி தாங்க. ஸோ ஆ. ஒரு தூய்மை வேலை செஞ்சுட்டு தான் இவங்க வந்து இந்த பொண்ண வந்து படிக்க வச்சதாவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது, அவங்க எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல வந்திருப்பாங்க? அப்படியாப்பட்ட ஆளு நீங்க வந்து ஒரு பிரின்சிபலோ யாரோ கூப்பிட்டு மிரட்டும்போது, அந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு அப்பாவும் இல்ல அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த பிரஷர் அந்த பொண்ணு மேல தான் போகும்.